டின்னர் ரெசிப்பியில் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இடியாப்பம் செய்கிறது ரொம்ப சுலபம். நம்ம வீட்டில் வந்து யூஸ்வலாக எப்போவுமே பச்சரிசி மாவு இருக்குங்க. அந்த மாவு வச்சு தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1½ கப்பு தண்ணி வந்து தேவைப்படுங்க. 1¼ கப்பு பச்சரிசி மாவு சேர்க்க போகிறேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு தண்ணியில் 1/2 டீஸ்பூன் உப்பும் அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் மாவு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் மட்டும் லோ ஃப்ளேமில் வைங்க. நல்லா வந்து கலந்துக்கிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இடியாப்பம் சுற்ற போகிறோம். இடியாப்பம் குழாக்கும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடியாப்பம் பிளேட்டுக்கும் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பிளேட் இருந்தால் இந்த மாதிரி இடியாப்பம் பிளேட்டில் செய்யுங்க. சப்போஸ் இடியாப்பம் பிளேட் இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயே வந்து அப்படியே நீங்கள் சின்ன சின்னதாக சுற்றலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இடியாப்பம் உள்ளே வச்சுட்டு 8 to ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடுங்க. நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் குருமா தான் செஞ்சுருக்கேன்.